ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உளுந்து சாப்பாடு தான். உளுந்து பருப்பு சாதம் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து போடுறது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கருப்பு உளுந்து போடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி பாதி, உளுந்து கூட கொஞ்சமே போட்டுக்கிடலாம். நல்லா அரிசியை கழுவியாச்சு, உளுந்தையும் அரிசியும் கழுவி அதுக்கப்புறமா ஒரு முடி தேங்காய் நல்லா திருகி நல்லா நிறையாவே போடலாம். தேங்காய் பூ நல்லாயிருக்கும். இது மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வத்தல் போட்டாச்சு, வெள்ளை பூண்டு, இஞ்சி, சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் தேவைன்னா போட்டுக்கிடலாம். நான் மஞ்சத்தூள் போடலை. எல்லாம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு 2 மல்லித்தலை இருந்தால் கூட போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு குக்கரில் ஆனால் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா தான் ஒரு டம்ளர் தண்ணி வைக்கணும். ஏன்னா இது ரொம்ப 7 விசில் 8 விசில் அடித்தா தான் சாதமும் பருப்பும் ஒன்றா கலந்து நல்லா குழைவு கொடுத்து நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் கூட வைக்கலாம். வச்சு நல்லா குழைய வச்சிடலாம். விசில் 7 விசில் 8 விசில் வச்சா தான் குழைவு கொடுக்கும். நல்லா ஒன்று போல் ரெடி ஆனதும் அப்படியே எடுத்து அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி வச்சு எள்ளு துவையல் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது எலும்பு பலப்படும்னு சொல்லுவாங்க. உளுந்தும் கஞ்சியும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வச்சு சாப்பிட்லாம். உளுந்தும் சாதமும் இது குழந்தைகளுக்கும் நல்லா ஊட்டுறதுக்கு நம்ம எடுத்து பிசையவே வேண்டாம். அந்த மாதிரி அப்படியே குலைவாக இருக்கும். அப்படியே எடுத்து தான் அப்படியே குழந்தைகளுக்கு ஊட்டிடலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணி இது ரெடி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை 2 ட்ரிப் கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இது வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போனப்போ வரவேற்பறையில் சூப்பராக இருந்தது. நல்லா விநாயகருக்கு முன்னாடி நல்லா தண்ணி ஊற்றி செவந்தி பூவெல்லாம் நல்லா அலங்காரமாக சூப்பராக வச்சுருந்தாங்க. அது பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருந்தது. அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு மதிய சாப்பாட்டுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் எடுத்திருக்கோம். ஃப்ரைட் ரைஸ் எடுத்து அதோட புரோட்டா, மஷ்ரூம் 65யும் வாங்கியாச்சு. நல்லா தான் இருந்தது. குழந்தைகளுக்கு நான் வெஜ்ஜு தான் வாங்கினோம், நான்வெஜ்ஜு கிடையாது. வெஜ்ஜு தான். சாஸ் ஊற்றி சாப்பிட்டுக்கிடுவோங்க. குழந்தைங்க இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரி ரைஸ், புரோட்டா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கொடுக்கக்கூடாது தான். எப்போயாவது ஒரு ட்ரிப்புங்கும்போது கொடுத்துக்கிடலாம். இது எப்போயாவது டெய்லி குழந்தைங்க கேட்டாங்கன்னா அது தப்பானது, வாங்கி கொடுக்கக்கூடாது. எப்போயோ ஒரு ட்ரிப்பு, ஒரு மாதத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். வெள்ளரிக்காவும் கேரட்டும் வச்சு அலங்காரம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.